வணக்கம். நம்ம இன்றைக்கி 8ஆம் ஆண்டு அறுவடை திருவிழாக்காக போயிருந்தோம். முருகன்குடியில் தான் ஹீலர் பாஸ்கரையா வந்து சொற்பொழிவாற்றுனாங்க. அதாவது இயற்கை வாழ்வியல் பற்றி எப்படி ஆரோக்கியமாக வாழணுங்கிறத பற்றியும் நிறைய ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நீங்களும் கொஞ்சம் கேளுங்க. தவிர வேறு யாருமே சொல்லித்தர முடியாது. அந்த 21 நான் சொன்ன மக்கள் 21 விஷயம் இதை அம்மா தான் சொல்லி தருவாங்களாமா. அப்பா குரு, அம்மா அப்பா வாத்தியார், நம்ம 3 பேர் சொல்லிக் கொடுக்கறது. இந்த 21 விஷயம் சொல்லிட்டு இதை நம்ம சொல்லிக் கொடுக்குற ராஜான்னு சொன்ன உடனே சரி நீ எப்படி சொல்லிக் கொடுக்கறதுன்னு சொல்லி மந்திரிகள்லாம் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து என்ன பண்ணாங்களாமா, ஒரு ஆலோசனை பண்ணி இந்த 21 விஷயங்களை கல்வெட்டுகளாக கற்களில் அடித்து ஒரு பெரிய குளம் கட்டியிருக்கிறாங்க. அந்த குளம் இப்போ திருவண்ணாமலையிலிருந்து அரூர் போற வழியில தண்டராம் பெட்ட அப்படிங்கிற ஊர்ல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கு பெயர் அம்மா குளம். அந்த ராஜா என்ன பண்ணிட்டாரு, அம்மா இருந்து சொல்லித்தர வேண்டிய 21 விஷயத்த கல்வெட்டா வெட்டி ஒரு பெரிய குளங்க கட்டி அதுல எல்லாமே இருக்குதுங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா அதுல ஐயா சொன்ன அந்த 21 விஷயங்கள் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா appakulam@gmail.comனு ஒரு மெயில் பண்ணிவிட்டு ஹாய்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 21 விஷயங்களும் வீடியோவோட ரொம்ப தெளிவாக உங்களுக்கு வரும். ஐயா 1 மணி நேரத்துக்கு மேலே பேசினாங்க. நம்ம உணவு முறை பற்றியும் உடல் பற்றியும்லாம் சொன்னாங்க. ஆனால் ஃபுல்லாக நான் ரெக்கார்ட் பண்ணலை. சரி வாங்க பார்க்கலாம். இங்கே ஐயா மட்டும் பேசலைங்க. அவங்க கூட நிறைய இயற்கை விவசாயிகளும் இயற்கை சார்ந்த உரங்கள் பற்றியும் நம்மளோட கால சூழல் எப்படி மாறிக்கிட்டு இருக்குது, நம்ம உணவு முறை மாறிக்கிட்டு இருக்குது, இதனால் நமக்கு வரக்கூடிய பேராபத்துக்கள் என்ன, அதுலேருந்து எப்படி தற்காத்து கொள்வது அதை பற்றியும் ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. இங்கே நிறைய அங்காடிகள் வந்து போட்டிருந்தாங்க. நிறைய குழந்தைங்களுக்கான மர பொம்மைகள், மிளகாய்த்தூள், கலப்படம் இல்லாமல் கெமிக்கல் சேர்க்காத மிளகாய்த்தூள், பொடி வகைகள், சாம்பிராணி வகைகள், சோப்பு வகைகள்னு நிறைய ஸ்டாலுமே போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து குடும்பத்தோடு வந்திருந்தாங்க, குழந்தைங்களோடு வந்திருந்தாங்க. அப்படி தான் வரவும் சொல்லியிருந்தாங்க, ஃபேமிலியோடு வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி எங்கே நடந்தது அப்படின்னா ஒரு தோட்டத்தில். இதை சுற்றி வந்து நெல், கரும்பு, வாழை, தென்னை, பலா, நிறைய காய்கறிகள் செடிகளோடு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவங்க வந்து எல்லா செடிகள்லேயும் வந்து போர்ட் போட்டிருந்தாங்க. இங்கே வந்து இந்த குழந்தைங்கள்லாம் ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணினாங்க. இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வந்து எல்லா குழந்தைங்களும் வந்து கலந்துக்கணுன்னு தான் நான் நினைப்பேன். என்ன கேட்டேன், அதாவது பேரண்ட்ஸே வந்து அவங்க பார்க்கவே இல்லை. அவங்க அவ்வளோ ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பேரண்ட்ஸ் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் குழந்தைங்கள்லாம் ரவுண்டாக உட்காந்துக்கிட்டு பாட்டு போட்டி வச்சு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, கிராஃப்ட் ஒர்க்கும் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரியான இடங்களுக்கு குழந்தைங்க கண்டிப்பாக வரணுங்க. ஏன்னா இங்கே நம்மளோட பாரம்பரிய விளையாட்டுகளான கில்லி, தாயங்கட்டை விளையாடுறது, பல்லாங்குழி விளையாடுறது, நல்ல மோட்டரில் வந்து ஜாலியாக வந்து விளையாடினாங்க. சில குழந்தைங்களாம் அதை விட்டு எழுந்திரிக்கவே இல்லை. கொல்லைக்கு வாய்க்காலில் தண்ணி பாயில்ல, அதில் கூட அதிலேயே ஊறிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஃபன் பண்ணி ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான இடங்களுக்கு குழந்தைங்கள அழைச்சிட்டு வரணும். நம்மளோட பாரம்பரிய விவசாயத்தை பற்றியும் அவங்க தெரிஞ்சுக்கணும், ஆரோக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபோன், டிவி இல்லாமல் ரொம்பவே அந்த டைம் போச்சு, அவங்களுக்கு சூப்பராக போச்சு. சரி வாங்க நம்ம வந்து வேலையை பார்ப்போம். என்னோடய ரோல் மாடல் ஹீலர் பாஸ்கரையா லஞ்ச் கேப்பில் அவரையும் பார்த்து பேசிவிட்டு எங்களோட ஃபுட் ப்ராடக்ட்ஸை அவர்கிட்ட கொடுத்துட்டு லஞ்சுக்கு போயிட்டோம். அங்கே இயற்கை முறையில் செய்யப்பட்ட சாதம், சாம்பார், பூனைக்காளியை வச்சு சாம்பார், அப்புறம் வந்து வத்த குழம்பு, எல்லாமே நம்மளோட பாரம்பரிய காய்கறிகள் வச்சு தான் செய்திருந்தாங்க. கீரை கடையல், பொரியல், மோர், ரசம் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. கருப்பு கவுனி பாயாசம் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த செஷன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து மரக்கன்று நடுதல் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இனி அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நிறையவே இருந்துச்சு. அதெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து 5 மணி வரைக்கும் இருக்கல, நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டோம். எனக்கு வந்து இயற்கை விவசாயம் ரொம்ப பிடிக்கும், இயற்கை வாழ்வியலும் ரொம்ப பிடிக்கும். இது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறது இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம். தண்ணி ஊற்றாத இது பண்ணால் திருப்பி ரொம்ப நன்றிங்க. நான் கிளம்புறேன்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.